தெற்கு கேரளா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த சுழற்சி இருக்கிறதால இன்னைக்கு தென் தமிழகத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கலாம். ஆனால் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வானிலை பெரும்பாலும் வறண்டதாகவே இருக்கும். நாளையிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் எல்லா இடங்கள்லையும் பெருசா மழை இல்லாம வறண்ட வானிலையே தொடரும். இந்த நாட்கள்லையும் அதிகாலை நேரத்துல சில இடங்கள்ல பனிமூட்டம் இருக்கும். 23, 24ஆம் தேதிகளில் தமிழகத்தில் சில இடங்கள்லையும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் சில இடங்களில் இரவு அல்லது அதிகாலை நேரத்தில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்னைக்கு வானம் சிறிது மேகமூட்டத்தோட இருக்கும். அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம். மேலும் இன்னைக்கும் நாளைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு. அதனால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு கடலுக்கு போக வேண்டாம்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க.